திருப்பதி மூலவர் சிலை உண்மையாலுமே ஒரு காளி சிலைனா உங்களால் நம்ப முடியுதா? அதுக்கு ஆதாரமும் இருக்கு. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஜெருசலத்துல இருந்து ஒரு யூத பெண் திருப்பதிக்கு வராங்க. திருப்பதிக்கு வந்த அந்த பெண்ணுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது திருப்பதி மூலவர் ரொம்ப பக்கத்துல பார்க்கறதுக்கு. அப்ப அந்த மூலவருக்கு பின்னாடி போய் பார்க்கறாங்க. அவங்க பின்னாடி போய் பார்க்கும்போது பயங்கரமான ஷாக். அந்த திருப்பதி பெருமாளுக்கு பின்னாடி கூந்தல் இருந்திருக்கு. ஆண் கடவுள் பெண் கடவுள்னு சொல்லிட்டு எல்லா கடவுளுக்குமே நீளமான முடி இருக்கிறது சாதாரண தான். ஆனா எந்த ஆண் கடவுளுக்குமே பின்னலோட முடி இருக்காது. இந்த பெருமாளுக்கு பின்னாடி பின்னலோட முடி இருந்திருக்கு. பின்னலோட முடி இருக்கிற கடவுள் வந்து பார்வதி, துர்கா இந்த மாதிரி கடவுளுக்கு மட்டும்தான் அந்த பின்னலோட முடி இருக்கும். எந்த ஆண் கடவுளுக்குமே பின்னலோட முடி இருக்காது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த திருப்பதி மலையில பழந்தமிழர்கள் தான் அதிகம் வாழ்ந்துருந்திருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா தன்னோட வனதேவதையான காளியை ஒரு உருவ சிலையா செஞ்சு அந்த இடத்துல வச்சு வணங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த சமயத்துல தான் ஆரியர்களோட வருகை இந்தியாக்குள்ள வருது. அப்படிதான் அவங்க இந்த பழந்தமிழர்கள் வாழ்ந்திருந்த மலைக்கு வராங்க. வந்துட்டு இங்க இருக்கிற அந்த சிலையை பார்த்துட்டு நீங்க பண்ற வழிபாடுலாம் தப்பு, நீங்க படிக்கிற உணவுலாம் தப்புன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்ககிட்ட மாத்துறாங்க. மாத்துறது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள்லயே அவங்க அந்த கோயிலை தன்னோட கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. ஒரு நாள் அந்த பழந்தமிழர்கள் போய் அந்த கோயில் கதவை திறந்து பார்க்கும்போது அவங்க பயங்கரமான ஒரு ஷாக். காரணம் என்னன்னா உள்ள இருந்து காளி சிலையில சிவன் சிலையை வச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான பிரச்சனை நடக்குது. ரெண்டாவது ஒரு முடிவு வராங்க. கோயிலுக்கு வெளியில் நடக்கிற வேலைகளை நீங்க பாத்துக்கோங்க, அதுல இருந்து வர காசெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க. கோயிலுக்குள்ள நடக்கிற வேலையை நாங்க பாத்துக்கிறோம், அதுல வர காசு நாங்க எடுத்துக்கணும் சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க. இந்த கோயிலுக்கு வெளியில் நடக்கிற வேலை அந்த மொட்டை அடிப்பாங்களே, அந்த மொட்டை அடிக்கிற வேலையை இந்த பழந்தமிழர்கள் எடுத்திருக்காங்க. உள்ள இருக்கிற அந்த சிவன் சிலை எப்படி திருப்பதி பெருமாள் சிலையா மாறுதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான வரலாறு இருக்கு. அதை பார்ட் 2ல பார்க்கலாம்.